ஜா லைன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய மூக்குக்கு கீழே ஜா லைனில் வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிளுமே வந்து நல்ல கட்டி மாதிரி வலியோட வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே செகண்ட் வந்து அவங்க உடம்புல டெஸ்டோஸ்டிரானோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு ஆண் ஹார்மோன். ஸோ ஒரு பெண்ணோட உடம்புல ஆண் ஹார்மோன் அதிகமாகுது அப்படின்னா கல்லீரலுக்கும் பிசிஓடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா பிசிஓடி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இந்த வார்த்தை பிரபலம் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பிசிஓடி இருக்கு, நான் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அப்போ எனக்கு சரியாயிடுச்சு. இதுதான் நிறைய பேர் வந்து தப்பா நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. 10ல் ஒரு 3 பங்கு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணாலே போதும். நம்ம எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா பிசிஓடி தான். பிசிஓடி பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா? தெரியாத விஷயங்கள்லாம் என்ன இருக்குது, நம்ம இன்னும் என்னென்னலாம் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ஜெயரூபா மேம் இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மேம். இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து மேக்சிமம் ஃபேஸ் பண்ணுற ஒரே விஷயம்னா பிசிஓடி தான். இப்போ உங்ககிட்ட வந்து சில பேஷண்ட்ஸ் வராங்க, வந்த உடனே இவளுக்கு வந்து பிசிஓடி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அந்த பிம்பிள்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜா லைன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய மூக்குக்கு கீழே ஜா லைனில் வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிளுமே வந்து நல்ல கட்டி மாதிரி வலியோட வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு பிசிஓடி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அந்த ஆயிலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்ணக்கல்ல, அதே மாதிரி நெத்தி பகுதியில், அந்த மூக்கு பகுதியில், இந்த இடங்கள்லாம் ரொம்ப ஆயிலியாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பாடியில் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருக்கிறதுனால செபேசியஸ் கிளாண்ட்ஸ் வந்து ஓவராக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் அந்த ஃபேஸில் அங்கங்கே ஆயிலினஸ் இருந்தது அப்படின்னாலே அதை வச்சு அவங்களுக்கு பிசிஓடி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹேர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராண்டல் ரீஜனில் ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வந்து அவங்களுக்கு மேலே ஏற்றிட்டே போகும். இந்த நெத்தி வந்து சொல்லுவாங்களே, நேர் நெத்தி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேர் வந்து குறைஞ்சிட்டே வந்து போகும். அப்படி இருக்கவங்கள பார்த்தாலுமே நம்ம வந்து பிசிஓடி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கழுத்து பகுதியில் வந்து நல்லா கருப்பாக இருக்கும், அது வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த கருமை நிறம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு 2-3 வருஷமாக வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் வச்சே அவங்களுக்கு பிசிஓடி இருக்குங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஸ்கின்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இன்னும் சில பெண்களுக்கு வந்து அந்த பெண்ணோட உடம்புல ஆணுக்கான ஹார்மோன்ஸ் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா முகத்தில் அந்த மீசை பகுதி, தாடி பகுதியில் வந்து முடி வளர்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுகிட்டே போவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு அவங்கள ஈஸியாக நமக்கு பிசிஓடி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக பிசிஓடி அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் நிறைய சிம்டம்ஸ் இப்போ சொன்னீங்க. இந்த எந்த சிம்டம்ஸும் எனக்கு இல்லை, எனக்கு பீரியட்ஸும் மந்த்லி கரெக்டாக வந்துடுது, அதோட ஃப்ளோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு ஃப்ளோ வருது, அதுக்கப்புறம் பெருசாக ஃப்ளோ வரல, பட் எனக்கு வந்துடுது, மாதம் வந்துடுது, அப்போ எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுனாலுமே ஸோ பிசிஓடி பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 3 விஷயங்கள் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அதனோட நாள் வந்து ரொம்ப கம்மியாக வருது, சில பேர் வந்து திடீர்னு அளவில் அதிகமாக ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுப்போம். செகண்ட் வந்து அவங்க உடம்புல டெஸ்டோஸ்டிரானோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு ஆண் ஹார்மோன். ஸோ ஒரு பெண்ணோட உடம்புல ஆண் ஹார்மோன் அதிகமாகுது அப்படின்னா முகத்தில் வந்து அந்த மீசை வந்து, அதே மாதிரி தாடி பகுதியில் வந்து முடி முளைக்கிறது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இருக்குது அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டாக வச்சுருப்போம். 3வது பாயிண்ட்டாக தான் ஸ்கேனில் உங்களுக்கு பிசிஓடி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பிசிஓடி இருக்குது. இந்த 3 விஷயமும் இருந்தால் தான் பிசிஓடி இருக்குன்னு சொல்லுவோம். பட் சில பேருக்கு இந்த பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சில பேருக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கும், ஆனால் வந்து முகத்தில் பிம்பிள்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், அதுவும் அந்த ஜா லைனில் மட்டும் வந்துட்டுருக்கும். இவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து இருக்கலாம்,
இல்லை இவங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபராக வந்து இருக்கலாம். இல்லை ஃபுட் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க எடுத்துக்காம நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ ஒரு மைல்டு சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸோட நாள் வந்து 2 நாள் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு 1 1/2 நாள் 2 நாள் தான் எனக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்லேயும் அந்த மாதிரி ஒரு 20 ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க பாடியில் வந்து ஏஜிங் ரிலேட்டடான சேஞ்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு பகுதியாக பிசிஓடி சேஞ்சஸ் வந்து ஸ்கேனில் மட்டும் தெரியும். மற்ற சிம்டம்ஸ் வந்து பெருசாக இருக்காது. இவங்க டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட்டை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ பிசிஓடி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு வந்து அவங்க முகத்தில் பருக்கள் வர்றதுலேருந்து ஆரம்பித்து குழந்தையின்மை, அதே மாதிரி ரொம்ப உடல் வந்து பருமன் வந்து இருக்கிறது, அதே மாதிரி தலையில் முடியே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக குறைஞ்சிடும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கூட இருக்கிறவங்கள பார்க்கலாம். பட் சிம்பிளாக முகத்தில் பரு வருது, பீரியட்ஸோட அளவு கம்மியாகுது, இந்த மாதிரி சிம்பிளான சிம்டம்ஸ் இருக்கிறதையும் பிசிஓடியில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். பட் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் மெனக்கெடுதல், அதாவது டீடாக்ஸோ ஒரு ஃபுட்டில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதோ, இல்லை அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், யோகா பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணுறது, சில மூலிகைகள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து அவசியம். இப்போ நம்ம எல்லாருக்குமே பிசிஓடினா என்னன்னு தெரியும். மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னமும் இந்த பிசிஓடி குறித்த ஒரு அவேர்னஸ் வந்து இங்கே யாருக்குமே இல்லை அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? மெயினான விஷயம் இது. ஏன்னா பிசிஓடி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இந்த வார்த்தை பிரபலம் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிசிஓடி இருக்குது, நான் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அப்போ எனக்கு சரியாயிடுச்சு. இதுதான் நிறைய பேர் வந்து தப்பாக நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன், பிசிஓடிக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டேன்னு சொன்னீங்கம்மா, 3 மாதம் பீரியட்ஸ் வந்துச்சு, இப்போ எனக்கு வரலன்னு சொல்கிறீங்க, என்ன நீங்கள் வந்து ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணீங்க? அதே மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்ச் பண்ணீங்க? ஒரு வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணீங்களா? அதே மாதிரி முக்கியமாக இந்த ஹார்மோனல் மெடிசன்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிறது, பீரியட்ஸ் வரலன்னொன்னே அந்த மாத்திரை எடுத்துக்கிறது, இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காய்ச்சல் மாதிரி, ஒரு 3 நாள் நான் மருந்து சாப்பிட்டேன் முழுசாக தீந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோய் கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். நீங்கள் ஃபுட்டு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். கார்போஹைட்ரேட் கம்மியாக, அதே சமயத்தில் நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பு வகைகளும் இருக்க ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெகுலராக உடற்பயிற்சியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எல்லாருமே வந்து உடனே நான் மெடிடேஷன் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். ஒரு மியூசிக் கேளுங்க, இல்லை உங்களுக்கு முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வாங்க, இல்லை உங்கள் பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. இதெல்லாம் கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோட சில வகையான மூலிகைகள், டீடாக்ஸ் பண்ணுறது, ஏன்னா நம்ம இதை வந்து வாதத்தோட ஒரு அதிகமாக சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா பிசிஓடியை நிரந்தரமாக சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்களுக்கு பிசிஓடிக்கான இயற்கையாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறீங்களா? பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் 5 கட்ட சிகிச்சை முறை அப்படிங்கிறது தான் நிரந்தர தீர்வு கொடுக்கும். முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கணும். அதற்கு டீடாக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் கர்ப்பப்பைக்கான டீடாக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. 2வது நம்ம கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தணும். கல்லீரலுக்கும் பிசிஓடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, கல்லீரல் சரியாக இல்லைனா தான் உங்களுக்கு ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது, நைட்டில் சீக்கிரமாக தூங்குறது, கரிசாலை, நெல்லிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிறது. 3வதா மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் டயர்ட் ஆகிறதுக்கும் உங்கள் மெட்டபாலிசம் டவுன் ஆகிருக்கிறது தான் முக்கியமான ரீசன். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக யோகா பயிற்சி, ஒரு நாளைக்கு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, இதை நீங்கள் பண்ணாலே வந்து போதும். 4வதா நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தணும். கர்ப்பப்பையை பலப்படுத்தணும் அப்படின்னா அசோகப்பட்டை, அதே மாதிரி வந்து வெள்ளி லோத்ரம், இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நம்ம கொடுக்கலாம். அப்போ வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா பலப்படும். அடிக்கடி வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட்டிங் வர்றது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். 5வதா நம்மளுடைய கருமுட்டை ஆரோக்கியமாக வெளிவரணும். நிறைய ஃபீமேலுக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் ஓவுலேட்டரி சைக்கிள்னு சொல்லுவோம். கருமுட்டையே வெளியே வராமல் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பீரியட்ஸ் தான் வருதே, எனக்கு ஏன் குழந்தை வந்து உண்டாகலைன்னு. ஸோ இந்த ஓவுலேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில மூலிகைகள் வந்து நம்ம கொடுப்போம். அதே மாதிரி கலர்ச்சிக்காய், ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நம்ம கொடுப்போம். அப்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கருமுட்டை வெளியாகும். இந்த 5 கட்ட சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். இது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்ல இரவு தூக்கம் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிசிஓடியை நிரந்தரமாக நம்ம சரி செய்யலாம். ஓகே மேம், இன்னைக்கு பிசிஓடி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக மக்களுக்கு வந்து பிசிஓடி பற்றிய
அந்த அந்த வார்த்தை பிரபலமாயிருச்சு. ஆனா அதுக்கான அவேர்னஸ் வந்து Awareness இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அத பத்தி எங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. என்ன மாதிரி யோகா பயிற்சிகள் செய்யணும், ஃபுட் டயட்லாம் என்ன மாரி பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942441411, 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.